My dear merchants and merchants, it's me Pradeep the Rider. Welcome to PTA family. பஜாஜ் இந்த RS200 லான்ச் பண்ணதுலேருந்தே ஒரு 4 நாளாக நான் வந்து துடிச்சிட்டு இருந்தேன். எப்படா அந்த பைக்கை பார்க்கலாம், என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, மெயினாக இதை வந்து ரைட் ரிவ்யூ பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 நாள் தூக்கத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட RS200 2025 மாடலோட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆக்சுவலாக 3 கலர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3 கலரில் எனக்கு அந்த ரெட்டு தான் எனக்கு வந்து ரிவ்யூக்காக வேணும்னு கொஞ்சம் ஓரியாடி சண்டை போட்டு இதை வந்து நான் ரைட் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஸோ 2024லேருந்து 2025 என்னென்னலாம் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் அப்கிரேட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மோட்டர் சைக்கிள் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னோடய கண் வந்து பேக்குக்கு போல், சைடுக்கு போல், ஃப்ரண்ட்டுக்கு தான் போச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த தூம் செக்ஷனில் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்த்தோம்னா முதல்ல வந்து ஐ திங்க் ஹாலஜனில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பழைய RS200. பட் இதில் வந்து நமக்கு LED வித் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் விசிபிலிட்டியுமே பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நைட் டைமில் பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓவரால் லுக் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிசைன் வைஸ் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. செகண்ட் விஷயம், இதை வந்து ஒரு சூப்பரான அப்கிரேடுன்னு சொல்லலாம், ஒரு பெரிய மிஸ்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா RS200ஓட ஒரு யூனிக்கான விஷயம்னு பார்த்தோம்னா அந்த வந்து ஒரு பார்ஷியல் அனலாக் பார்ஷியல் டிஜிட்டலோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக நமக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தோம்னா அந்த RPM வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல லெஃப்ட் டு ரைட்டாக ரெவ் ஆகும். பட் ஓல்டு RS200 பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஒரு RPM நீங்கள் ரெவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 0 to 12 அப்படியே ஜின்னு போயிட்டு வரும். அது வந்து இதில் இல்லை. பட் ஓகே, இப்போ வந்து நார்மலாக பார்த்தோம்னா ஒரு 110cc 120cc பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் வரும்போது RS200 இந்த அப்டேட்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம்தான். முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா ஒரு மல்டி கலர் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், மெசேஜ் அலர்ட்ஸ், கால் அலர்ட்ஸ், அது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் நல்லா நுண்ணிப்பாக கவனிக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தோம்னா இதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா ரோட் மோட், ரெயின் மோட், ஆஃப் ரோட் மோடுங்கிற அந்த மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைடிங் மோட்ஸ் கிடையாது, அந்த ABS சென்ஸ் பண்ணக்கூடிய மோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா NS400 இந்த ஃபியூச்சர் கிடையாது. இதே NS400 யூஸ் பண்ண அதே LCD டிஸ்பிளே தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து NS400 கிடையாது. பட் N250 இதை வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LCD டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக அலைன்மெண்ட் ஆகிது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வந்து நல்லா வெயிலில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கிளியராக தெரியுது இந்த டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு. RPM லிமிட்ஸ்லேருந்து ஓடோமீட்டர்லேருந்து எல்லாமே நல்லா கிளியராக தெளிவாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா லோ பீம் ஹை பீம்க்கான ஸ்விட்சஸ், இன்டர்நெட் ஸ்விட்சஸாக கொடுத்துருக்காங்க. மேலே தள்ளினீங்கன்னா ஐ திங்க் லோ பீம், கீழே தள்ளி மேலே தள்ளினீங்கன்னா ஹை பீம். ஒரே ஸ்விட்ச்லேயே இன்டர்நெட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இங்கே இருக்கிற க்ரீன் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து LCD டிஸ்பிளேவை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு வந்து ஓல்டு RS200 டயர் செக்ஷன் வந்து ஃப்ரண்ட் நமக்கு வந்து 100, ரியர் நமக்கு வந்து 130 தான் இருந்துச்சு. இந்த அப்கிரேடட் வெர்ஷனில் நமக்கு வந்து ஃப்ரண்ட் 110ஆகவும் ரியர் வந்து நமக்கு வந்து 140ஆகவும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்களுக்கு வந்து ரோட் கிரிப்ஸ் மேலுமே நல்லாயிருக்கும், ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். கார்னரிங்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மோட்டார் சைக்கிள் கொடுக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட சைட் லுக்ஸு. இந்த சைடில் வந்து கொஞ்சம் பேனல் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி கலருமே பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒயிட்டு, ரெட்டு, அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் பிளாக்கு, ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பிஸியான ஒரு பிளேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. கைஸ் உண்மையிலுமே சொல்கிறேன், ஃப்ரண்ட்டை விட சைடில் வந்து இப்போ நம்ம இப்படி போயிட்டுருக்கோம், நீங்கள் சைடில் இருந்துட்டு இந்த மோட்டார் சைக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரியர் வியூக்கு நான் வரேன். அங்கே தான் மெயினாக சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓல்டு RS200 பார்த்தோம்னா அந்த ரியரில் இருக்கிற அந்த டெய்லைட் செக்மெண்ட்டே பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து நான் என்னென்னு சொல்ல விரும்பலை. பட் ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத. என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது என்னங்கிறத கண்டிப்பாக நான் பார்த்து டெலிட் பண்ணிடுவேன். அதை நல்லா நோட் பண்ணியிருக்காங்களே இல்லையாங்கிறது எனக்கு தெரியவில்லை. பட் இந்த 200 செம்மையாக கொடுத்துருக்காங்க ரியர் டைலைட் செக்மெண்ட்டு.
லெஃப்ட் அண்ட் ரைட் அலைன்மெண்ட்டில் சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் என்ன நல்லா நோட் பண்ணேன்னு பார்த்தோம்னா, டெயில் லைட்டில் நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். வித் இன்டகிரேட்டட் எல்இடி இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னு பார்த்தோம்னா, டயர் ஹக்கர் இருக்குது பார்த்தீங்களா. ஓல்டு செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா 2 சைடுமே நமக்கு வந்து நல்லா ஃபிட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அது வந்து வியூக்கும் நல்லா இருக்குது. இன்கேஸ் அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில கேங் இருக்கும் பார்த்தியா, அந்த காலேஜ் பசங்க அப்படியே பின்னாடி இருக்கிற டயரை நல்லா உலகத்தை காமிச்சிட்டு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் பிரேக் கேலிப்பர்ஸ்லேயே கை வச்சுருக்காங்க. ஐ திங்க் முதல் வந்து நமக்கு பைபிளில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு வேறு மாற்றிருக்காங்க. ஐ திங்க் ரெமைக்காவோ சம்திங்கிற ஒரு கம்பெனியில் மாற்றிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே பிரேக்கோட டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணலான்ட்டு தான் வந்தேன். பட் இந்த RS200 இந்த NS200 நான் வந்து ரைட் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து கம்ஃபர்ட்டாக ஓட்டவே முடியாது. அந்த சவுண்டுக்கும் அந்த த்ரோட்டல் நாய்ஸுக்கும் நான் வந்து இது மாதிரி தான் ரைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறதில்ல. பட் அந்த சவுண்டு வந்து என்னோட அட்ரினலினை ரஷ் பண்ணிடுது. வாட் ஐ கேன் டூ. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் டிஃப்ரென்ஸ். பார்த்தோம்னா ஒரு 7லேருந்து ஒரு 8 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்சஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேஞ்சஸ்க்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தோம்னா 1,84,000 எக்ஸ்ஷோரூமில் கொடுக்குறாங்க. ஆன்ரோடு உங்கள் கையில் வந்து பைக் வரும்போது ஒரு 2,20,000 ஒரு 2,30,000 வரும். அது ஷோரூம் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ் மாறிட்டே இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற டீலரை எக்ஸாக்ட் ஆன்ரோடு வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கூடவே இதில் வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கட்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மாதிரி சடனாக ரவ் பண்ணி 3rd கியர், 4th கியர், 5th கியர் போய் சடனாக நீங்கள் வந்து 6th கியர்லேருந்து சடனாக நீங்கள் வந்து கியரை டவுன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ரியர் கியரோட அந்த பின்னாடிருந்து பிடிக்கிற அந்த வீலோட டைட்டே உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். 6th கியர்லேருந்து 3rd கியர் வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக யூட்டிலைஸ் ஆகுதுங்க அந்த ஸ்லிப்பர் கிளச் அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு தான். பட் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் நமக்கு வந்து இன்ஜினில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லைனாலும் இதோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் 0 to 80 எவ்வளோ செகண்ட்ஸில் ஹிட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். பின்னாண்டது வரல. லெட்ஸ் டூ. ஓகே, பிரேக்கும் செம்ம யூட்டிலைஸ் ஆகுதுங்க. அந்த ஏபிஎஸ் ஃப்ரண்ட்லேயும் சரி ரியலும் சரி நல்லா யூட்டிலைஸ் ஆகுது, நல்லாவே தெரியுது. ஃப்ரண்ட் பிரேக் இப்போ சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அதோட எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஓல்டில் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் நமக்கு யூஎஸ்டி வரல, அதே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். பட் ஸ்டில் இது மாதிரி பம்ப் ரோட்ஸில் நான் ஓட்டும்போது ஒரு சேஞ்ச் எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஓல்டு மோட்டார் சைக்கிளில் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணீங்களோ, அந்த சஸ்பென்ஷன் யூட்டிலைஸ் பண்ணீங்களோ, அதே ஃபீல் தான் எனக்கு வந்து இதுலேயும் எனக்கு கிடைக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் ஸ்டில் டெலஸ்கோபிக் டு யூஎஸ்டி போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்னர் எட்ஜ் ஃபீல் ஆகுது. இது மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் ஓட்டும்போது டெலஸ்கோபிக் விட யூஎஸ்டி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்டு இது பெர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறனால ஐ திங்க் 24 bhp ஜென்ரேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃபுல் டாப் ஸ்பீட், கார்னரிங் அது மாதிரிலாம் விஷயம் யூஸ் பண்ணும்போது டெலஸ்கோபிக் விட யூஎஸ்டி நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து குறை சொல்லலை. அப்கிரேட்னு வரும்போது அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு தோணுது. இதோட பியூட்டிஃபுல்லான த்ராட்டில் சவுண்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். Wow. Oh. ஸோ வைப்ரேஷனை பார்க்கும்போது ஏற்கனவே எக்ஸிஸ்டாக இருந்த அதே ஓல்டில் எந்த அளவு கிடச்சோ அதே அளவு தான் கிடைக்குது. மேபி சம்டைம்ஸ் எனக்கு லைட்டாக அந்த ஆர்பிஎம் ஒரு 3000 4000 மேலே ஹிட் ஆகும்போது எனக்கு வந்து டேங்கில் பாஸ் ஆகிறது சேம் அதே ஃபீல் எனக்கு கிடைக்குது. மோட்டார் சைக்கிளோட ஃபுல் வியூ பார்க்கும்போது இதுதான். நான் ஏற்கனவே சொன்னபடி 3 கலரை விட இந்த ரெட் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது
செம்ம எக்ஸ்ட்ரீமாக ஒரு ப்ரீமியமான மோட்டார் சைக்கிளை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஃப்ரண்ட் வியூ இங்கே பாருங்கள், இதில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த எல்இடிஸ் ப்ரொஜெக்டர் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது மாதிரி சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் மாற்றிருக்காங்க. இங்கே இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நல்ல ஸ்டிஃப்ட் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அந்த நல்லா நான் வந்து ஆர்பிஎம் ரைஸ் பண்ணி ஓட்டும் போதே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு வைப்ரேட் ஆகிற மாதிரிலாம் எனக்கு வந்து எந்த ஃபீலுமே கிடைக்கல. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைட்லேருந்து பார்க்கும்போது டிசைனை பாருங்கள், இஸ் மோஸ்ட் செக்ஸியஸ்ட் டிசைன் தான் நான் சொல்லுவேன். NS400 விட எனக்கு வந்து இதோட டிசைன் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கிறனால இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இங்கே வந்து கிராஃபிக்ஸ்லேயும் நமக்கு RSN கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த சன்னைக்கு வந்து அப்படியே அந்த ஒயிட் அண்ட் ரெட்டில் பார்க்கும்போது கிராஃபிக் வைஸ் நல்லா இருக்குது. ரியர் லுக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த சைட் வியூ, லெஃப்ட்னாலும் சரி ரைட்னாலும் சரி. டிசைன் வைஸ் சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் ஒரு பல்கியான மோட்டார் சைக்கிள் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது மாதிரி வந்து நான் மோட்டார் சைக்கிளை ஸ்டாப் பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து நமக்கு வந்து இன்ஜின் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கார்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இந்த இடத்துல 200 அப்படின்னு எழுதியிருக்காங்க. 200லேயும் நமக்கு வந்து மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் MRF கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டி வித் ஜாப்பர் மாடலில் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் சொன்ன மாதிரி கிரமேக்கா பிரேக்ஸ் நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. மற்றபடி கூல் டிசைன், ஒன் ஆஃப் த கூல் அப்கிரேட். எனக்கு கொஞ்சம் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சேம் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்பர் பிளேட்டை சீல் பண்ணிக்கலாம். ஸ்விங் ஆர்ம்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சு, சில வடக்கன்ஸ் வந்து ரிவ்யூவில் பண்ணும்போது அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் வந்து அதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் கிடையாது, பாக்ஸ் டைம் ஸ்விங் ஆர்ம் தான். மேபி நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அலுமினியம் மாதிரி தெரிஞ்சிருக்கும், பாக்ஸ் டைம் ஸ்விங் ஆர்ம் தான். மற்றபடி சீட்ஸில், ரெயிலில் இருக்கக்கூடிய கிராப் ரெயில்ஸில், டேங்க்ஸில், ஹேண்டில் பாரோட பொசிஷனில் அதுலலாம் நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சீட்டோட குஷனிங்கில் நீங்கள் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓல்டு மாடல் இந்த மாதிரி இருந்துச்சோ அதே ஸ்டைல் அதே டிசைனில் தான் நமக்கு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் அப்கிரேட்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சதே ரைட் பண்ணும்போதும் இந்த RS200 இன்ஜின்லேருந்து வர அந்த த்ராட்டில் சவுண்டு தான். இப்போ பாருங்கள், சவுண்ட் இஸ் ரியலி குட் கைஸ். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம்னா, இதோட கர்வ் வெயிட் கொஞ்சம் ஐ திங்க் ஒரு 165லேருந்து ஒரு 180 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் வெயிட்டட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஹைவேல நீங்கள் வந்து டாப் ஸ்பீட் 130 140 ட்ரை பண்ணாலும், என்ன தான் காற்றடிச்சாலும் மோட்டார் சைக்கிளோட மூவ்மெண்ட் அந்தளவுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் பல்கி மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது வரக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். என்னதான் ஓல்டு இன்ஜினாக இருந்தாலும் ஸ்டில் அந்த சின்ன அப்கிரேடை ஃபீல் பண்ணி நான் வந்து அதை ட்ரைவ் பண்ணும்போது ஒரு நியூ பிராண்ட் ஓட்டுற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு இன்னர் ஃபீல் கிடைக்குது. சும்மா ரைடிங் கேஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே சுருன்னு பறந்தீங்கன்னு வைங்க அந்த மோட்டார் சைக்கிளில், அப்படி இருக்கும். ஐ திங்க் இது வந்து ஒரு 12 வருஷமோ ஒரு 15 வருஷமோ வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து சஸ்டைனபிள் ஆகிட்டுருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாடல்னு சொல்ல முடியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு ஃபேவரட் ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு பஜாஜுக்கு போகவே மாட்டீங்க. அங்கே போது பார்த்தீங்களா 220 என்னதான் இது வந்து இப்போ இல்லைனாலும் இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ராயல் என்ஃபீல்ட் பல இன்ஜின் வச்சிருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இப்போ வந்து அந்த 220 கிடைக்குது. அதே மாதிரி தான் RS200. இதை ஓட்டி பழகிட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் இன்னும் RS200 தான் ஓட்டிகிட்ருக்காங்க. காலேஜ்லேருந்து ஒரு 10 வருஷம் ஆக போகுது. இன்னும் நான் போய் பார்த்தேன் அப்படின்னா இதே ஒரு ரெட் கலர் மாடல் ஒன்று ஒரு ஒயிட் கலர் மாடல் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் RS200 ஒரு ஸ்பெஷாலிட்டி. டிராஃபிக்லாம் நீங்கள் வந்து ஓட்டிகிட்டே இருக்கலாம். இதனால தான் நான் காலேஜ் படிக்கும்போதோ இல்லை இப்போவுமே காலேஜ் பசங்க பார்த்தா அப்படியே டர்ரு புருன்னு ஓட்டிகிட்டே இருப்பானுங்க. என்னடா இதில் அப்படி என்னதான் இருக்குது, ஓட்டிகிட்டே இருக்கீங்களே, ஏதாச்சும் வேலைக்காக போகிறீங்களா இல்லை என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி கொஷின் கேட்டுகிட்டே இருப்பேன். இதை ரிவ்யூ பண்ணி பார்த்தா தெரியுது. டு பி ஃப்ராங்க், நான் வந்து RS200 வரைக்கும் ஓட்டினதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து RS200 ஓட்டுறேன். ஓட்டும் போது அந்த ஃபீல் எனக்கு தெரியுது. என்னதான் குட்டி ட்ராபேக்ஸ் இருந்தாலும் RS200 அதோட ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி ராயல் என்ஃபீல்டுக்கு நிறையா ட்ராபேக்ஸ் இருந்தாலும் அதோட ஃபேன் பேஸ்க்கான ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா, அதே மாதிரி RS200 சொல்லலாம். அதோட மெயின் பெனிஃபிட் காமிக்கிற பாருங்க. கார்னரிங்லாம் அப்படியே செம்மையாக பண்ணலாம். ரைட்னாலும் சரி லெஃப்ட்னாலும் சரி
நான் காண்டே ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரை பண்ணுவேன். ஸோ இது நல்லா அந்த கேரக்டருக்கு வந்து ஷூட் ஆகுது. நல்ல கிட்டெல்லாம் போட்டுட்டு இந்த மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ராக்கு இல்லை லேப்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதில் வர அந்த அட்ரிலின் ரஷ்ஷுக்கும் அந்த லேப்ஸுக்கும் அப்படி இருக்கும். இதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற வைப்ரேஷன் என்னை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. நார்மலி NS200 வர அதே ஃபீல் தான் எனக்கு இதில் கிடைக்குது. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்னபடி ஓல்டில் எந்த அளவுக்கு வந்துச்சோ அந்த கேரக்டர் நீங்கள் ஃபீல் பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகிருப்பீங்க இல்லையா. ஸோ இதுலேயும் அதில் தான். மற்றபடி எதுவும் பெரிய மேஜர் சேஞ்சஸ்லாம் கிடையாது இன்ஜின் டியூனிங், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது. கார்னர் அட்டிப்போமா? ஓ நைஸ், சூப்பராக இருக்குது. மச்சான்ஸ் அண்ட் மச்சஸ், இந்த நியூ அப்கிரேடட் RS200 எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒரு பர்சனல் ஃபீட்பேக், இதை ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பஜாஜ்னு பார்க்கும்போது 220 சீரீஸை விட்டுட்டு தான் F250 அப்படிங்கிற நியூ மாடல் கொண்டு வந்தாங்க. பட் அது இப்போ வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. மோஸ்ட்லி அது வந்து இருக்கா இல்லையா, ஒரு வித்ரா அப்படிங்கிற ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ பஜாஜ் வந்து ஏற்கனவே அரைச்சமாவை அரைக்காமல் ஒரு நியூ மாடல், ஒரு நியூ டிசைன், ஒரு நியூ இன்ஜினை கொண்டு வந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா NS400க்கு வந்து ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு டிசைனை வச்சு, ஏற்கனவே இருந்த ஒரு டோமினர் இன்ஜின் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 400 சீரீஸை விட்டது சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் சில பேர் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. டோமினர்னாலும் சரி, N சீரீஸ்னாலும் சரி. ஸோ அது மாதிரி ஒரு ஏற்கனவே இருந்ததை கொண்டு வராமல் ஒரு ஃப்ரெஷ் டிசைன், ஒரு புது இன்ஜின், ஒரு புது டிசைன் கொண்டு வந்து இந்தாப்பா பஜாஜ் உங்களுக்காக கொடுக்குற ஒரு ட்ரீட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ இருக்கிற டிமாண்டை பஜாஜ் செம்மையாக ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு கருத்து. மோஸ்ட்லி நிறைய பேர் ரிவ்யூ அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பஜாஜ் அதை கன்சிடர் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக ஃபீலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ RS200 ரைட் ரிவ்யூ ஐ திங்க் தமிழ்லேயே நம்மளதான் ஃபஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்காக நான் எடுத்த எஃபர்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு 4 நாள் நான் வந்து கேட்டு ஃபாலோ பண்ணி இது வந்து நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த PTR உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் வருது, பட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விட்டுறீங்க. நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், என்னோட கண்டென்ட், என்னோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், பை பை, டேக் கேர் எவ்ரிவன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் த ரைடர்.